கைஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேப் பெண்டிங் இருக்குது, அது வேறு எப்பாச்சும் போடுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். இதில் மொட்டைங்க இறக்க மாட்டேன். என்ன கிராணி இன்னைக்கு வெல்த் வாங்குறேன் பாரு. வாடா இங்கே பாருங்கள், நம்மக்கிட்டே வரேன்டா கைஸ். நம்ம ஈஸிலேயே போயிடலாம். எங்கே அது? ஈஸி. ஓகே, மற்றெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மியூசிக் வேணாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, கண்டினியூ. இப்போ போய் வெல்த்து கரெக்டாங்க கைஸ், வாங்க. ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரு சின்ன ஹெல்ப் தானே, பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த கேமை முடிக்கலாமா இல்லையான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பண்ணலான் இருக்கேன். கார் எஸ்கேப் பண்ணி வெல்த்து வாங்க போகிறதா. காராலேயே கிராணியோட காலை ஆட்டையை போட்டு போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? வாங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. வாங்க நம்ம வெளியில் கிளம்பிடுவோம். நம்ம இங்கே வந்துடுவோம். இதில் ஏதாச்சும் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே எதுக்கு தான் இந்த இது இருக்குது? கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. ஆஹா, ஃபஸ்ட்டு பொருள் கிடைச்சிருச்சு. ஐயோ, பக்கத்தால் தான் இருக்குது. போச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஓடிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ணலங்க கிராணி மேலே இருக்குன்ட்டு. சரி வாங்க, நம்ம இன்னும் 30 இதாக இருக்க போகிற. அதான் சவுண்ட் மியூசிக் நிற்காமல் கேட்குது. சரி வாங்க, நம்ம இங்கே போயிடும். இன்னோட ஓகே கேஸ், சவுண்ட் பார்த்திங்கன்னா நின்றுச்சு. கிராணி இன்னும் பக்கத்தால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நைஸாக இந்த வழியாக போவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. வாங்க, நம்ம அடி வழியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. போக வேண்டியதுலாம் இல்லை, இது ஒரு ஷார்ட் கட்னாலே வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே நோட்டு மட்டும்தான் இருக்குது. இதில் திஸ் இஸ் மை 5th டே. அது பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தால் நம்ம பார்த்திங்கன்னா இப்படி போவோம். இங்கே சவுண்ட் போட்டுப்போமா, அப்போ கிராணி இங்கே வந்திருப்பா. அதனால நம்ம பார்த்திங்கன்னா அந்த சைடு எங்கேயாச்சும் போவோம். போய் கார் எஸ்கேப் தேவையான ஒரே ஒரு பொருள் தான் கிடச்சிருக்கு. வாங்க, நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போவோம். எனக்கு பார்த்திங்கன்னா கிராணி 1 வீடே அவ்வளோக்கா பிடிக்காதுங்க, பார்த்துக்கோங்க. தள்ளி விட்டு நம்ம கீழே போவோம். இப்போ நான் எது கீழே வந்தேன்? ஐயோ, இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் பேட்ரி மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? சரி விடுங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து போயிடுவோம். இதுக்குள்ளே தேவையில்லாதது தான் இருக்குது நம்மளுக்கு. அது பார்த்திங்கன்னா இது சீவருக்கு தான் தப்பு. பக்கத்தால் தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலே எலிவேட்டரில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கிராணி தான் இங்கே பக்கத்தால் தான் ட்ராப் போட்டிருக்கா. வெளியில் தான் நிற்கலாம் போகிறேங்க. கொஞ்சம் உஷாராகவே இருந்துப்போம். கிராணி நடந்து போகிற சத்தம் கேட்குது. வாங்க, காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரிமோட் இருக்குது. ரிமோட்டு இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வாங்க, நாம் இங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. கிராணி போயிடுச்சான்னு தான் பார்க்கணும். ஓகே கேஸ், இங்கே பாருங்க, யாரையோ பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம மேலே கிராணி இல்லை. ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் நல்ல பொருள். ஸ்பார்க் பிளக்கு, இது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம இதை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு வச்சுப்போம். ஓகே, வாங்க. ஸோ இங்கே போட்டுடலாங்க. ஐயோ, வா இங்கே வா. அதுக்கு பார்த்திங்கன்னா கையை அங்கேயும் இங்கேருந்து அசைக்கும் போது தான் நம்ம அனுப்பிச்சிருப்போம். இல்லைன்னா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவா. ஓகே, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் இது மாதிரி கேஸ். நம்ம பார்த்திங்கன்னா மேலே போகலாம். தட்டி விட்டேன். இப்போ கிராணி இன்ச்சர் தான் வருவா. சரி, நம்ம அஞ்சர் இப்போ போய் அங்கே போய் தேடலாம் நினைக்கிறேன். சரி, ஒவ்வொரு டைமும் மாற்றிட்டே இருக்கிறது தாங்க கன்ஃபியூஷன் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா கேஸ்லின் கேன் இருக்குது. ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா 3வது பொருளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது கொண்டு போய் கீழே போட்டு வச்சுருவோம். ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், கிராணியை சொல்லி முடிஞ்சா. இங்கே நம்ம கிராணியை பார்த்திங்கன்னா இப்போ சாகடிக்க போகிறோம். இது வேறு சீக்கிரட்டா.
பார்த்திங்கன்னா ஒழிஞ்சு போகும். கிராணி உள்ளே போனோடனே போய் சாத்திட வேண்டியதுதான். இந்த ரூம்குள்ளே போட்டு கிராணி சன் பார்த்து எடுக்க வேண்டியதாங்க. பார்த்திங்கன்னா கிராணி வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நடக்கிற சத்தம் நல்லாவே கேட்குது. சீக்கிரம் உள்ளே போயிட்டா நல்லாயிருக்கும். பார்க்காம உள்ளே போயிட வேண்டியதாங்க. ஓகே கைஸ், கிராணி போகிறக்குள்ள நீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. ஒன்று வெளியில் போயிட்டு இதை சாத்திட்டு இதை லாக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க நல்லா நான் கிராணி நல்லா குளுக்குன்னு இருக்குமே. ஓகே கைஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா வெப்பனோட ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே ஃபிட் பண்ணிடலாம். கிட்ட பண்ணாலே ஃபிட் ஆகிட்டு. ஓகே, நம்ம அப்படியே சுற்றிட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வேறு என்ன பொருள்? கிடச்ச பேட்ரி எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து போட்டுக்கலாம். இது இங்கேயே இருக்கட்டும் கைஸ். இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பொருள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். வாங்க தேடி பார்ப்போம். இது வேறு திறக்க மாட்டேங்குது. இதே கிராண்ட் வரணுன்னா இந்நேரத்துக்கு எஸ்கேப் ஆகிருப்பேன்டா. கைஸ் இங்கே ஏதாச்சும் அடடா 4வது பொருளான இன்ஜின் பார்த்தும் கிடச்சிருச்சு கைஸ். கிடச்சிருச்சு. ஓகே, நல்லது கைஸ். பார்த்திங்கன்னா இதையும் கொண்டு போய் கீழே போட்டு வச்சுப்போம். வாங்க சீக்கிரம் போவோம். இன்ஜின் பார்ட் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன தேவைப்படும்? பெட்லாக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் கீ. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன தேவைப்படும் தெரியலையே. சரி, இந்த புக்கையாச்சும் சும்மா இருக்க எடுத்துப்போம். வேறு என்ன தேவைப்படும் ஐடியா இருக்கா? அதை பார்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கும். ஓகே கேஸ், இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த கிராணி வீட்டுக்கு இதுதான் வச்சுருக்கோம். கிச்சனில் ஒன்றுமே இல்லை. ஸ்பெஷல் கீ இருக்குது தேவைப்படும். பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் போக வேண்டியது இருக்குது வெப்பன் பார்ட் செக் பண்ணுறதுக்கு. அவங்க நம்ம போவோம். கிராணி கீழே மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். கிராணி இல்லை. சன் பார்த்து எடுத்துருக்கோம். இருங்க திறந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிராணி வந்ததுக்கப்புறம் திரும்பி ஆன் பண்ணிக்கலாம். என்னாச்சும் ஸ்மோக்கெல்லாம் போய்க்கும். ஐயோ, அப்புறம் நம்ம போய் கீழே 2வது பார்ட்டும் கிடச்சிச்சு கைஸ். இன்னொரு பார்ட் அது எங்கே இருக்குன்னு ஐடியாவே இல்லை. சரி வாங்க, நம்ம போய் நிறைய இடத்துல இன்னும் சர்ச் பண்ணவே இல்லை. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிராணி இல்லை. நம்ம வந்து இந்த வழியாக இல்லை, அந்த வழியாக தான் நான் போயிடணும். சரி நம்ம போய் கரியால் கொஞ்சம் போவோம். சத்தம் போட்டால் தான் நீங்கள் டைவர்ட் ஆகும். இருங்க அழிவிட்டா உனக்கு சத்தம் கேட்டு இங்கே தாங்க கைஸ் வருவா. அதனால நம்ம அனுப்பிச்சு போயிடலாம். இங்கே போய் தேவையான மற்ற பொருள் கிடைக்குமான்னு பார்க்கலாங்க. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் இந்த ட்ராவில் பார்த்தேன். இந்த ட்ராவில் பார்க்கல. இதில் ஒன்றுமே இல்லை. இருக்கிற அப்புறம் அதெல்லாம் இருக்குது. வெப்பன் கீ, அதாவது வெப்பன் பார்த்து கைஸ் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், கீழே போய் அந்த வெப்பனை செட் பண்ணி கிராணி ஒரு சுடுறோன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த சத்தம் முடிச்சிருச்சு. கிராணி இப்போ தான் மேலே போகிறான். இது கிராணி இந்த கன்னை செட் பண்ணிவிட்டு ஒன்று பார்த்துக்கிறேன். ஓகே கேஸ், வாங்க நம்ம கீழே போய் கன்னை எடுப்போம். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா புல்லட்டை இதில் ஒன்றே வந்தாலும் ஒர்க் பண்ண முடியும். இருங்க நம்ம சத்தத்தை போட்டு கிராணி வர வைப்போம். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். கிராணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸில் இறங்கி வரும்போது இங்கே அவளோட ட்ரெஸ்ஸு பக்கில் தெரியும். அது வந்துச்சுனாலே அவள் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கும் கீழே சேஃபாக நின்றுக்க வேண்டியதான். வந்து படிக்கட்டு இறங்கும் போது ஒரே சுடாக போட்டுருங்க. வாங்க அங்கே பாருங்க, தெரிஞ்சா அது மாதிரி தான் தெரியும். இருங்க வரட்டும். வா சீக்கிரம் வா. இப்போ பாருங்க, போடு போடலாங்க. எப்படி கேஸ், வேறு லெவலாக தள்ளிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போய் புல்லட் லோட் பண்ணணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் காருக்கு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது காணும். ஏன்னா ஈஸியாக கொடுத்துருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஈஸியாக இது பண்ணியிருக்கேங்களே. புல்லட் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே போட்டு வச்சுருவோம்.
இங்கே போட்டுற வேண்டியதான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா போகும்போது இது தேவைப்படும், அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு புல்லட் லோட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு போய் அங்கே ஒரு சுட்டு கீழே தள்ளிட வேண்டியதான். போடு. எப்பா அது கீழே விழுந்துருச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா கன்னில் புல்லட் லோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ரூமுக்கு நம்ம இன்னும் போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா புக்கை வச்சு தான் இங்கே இருக்கா பாருங்க, அவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே என்னடா ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் இதுக்குள்ள இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காணும். சரி விடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் தேவைப்படுது, எங்கே இருக்குன்னே தெரில. அது தேடி ஒரு இடத்துக்கு போனால கைஸ், வெப்பன் பாட்டோடைய செகண்ட் பார்ட் எடுத்து போனாலும் அங்கே போய் பார்ப்போம். வாங்க வாங்க போகும், வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். நான் பார்த்தீங்கன்னா 300 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நம்ம ரீச் ஆகலான்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் இருக்குது, தேவைப்படும். இதை வச்சு தான் ஒரு அரைச்சிருக்கும் பகுதியை சீவரில் நம்ம திறக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. காக்கா போட்டுடலாமா? சரி வேணாம் விடுங்க, தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுப்போம். சத்தம் போட்டுன்னா கிராணி இங்கே வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ணாருக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இது பண்ணுவோம் கைஸ், ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இது எங்கேயே போட்டுருவோம். இப்போ எனக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுது. இதுன்னு இப்படி தொங்குது. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சத்தத்தை கொடுத்துட்டு நம்ம போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா கிராணி இப்போ அங்கே தான் போயிட்டுருப்பான்னு நம்புகிறேன். எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு போகலாங்க. போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துப்பேன். கிராணி மேலே தான் வந்துருப்பேன். நம்ம போய் அதுக்குள்ளே போய் அங்கே இது பண்ணிடுவோம். வாங்க சீக்கிரமாக போயிடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதை போட்டு ஓப்பன் பண்ணால் இங்கே என்ன கிடைக்குது? ரஸ்டி பெட் லாக்கியா? ரைட்டா? என்னங்க புரியல. எனக்கு தேவையப்படாது கைஸ் நமக்கு. அது பார்த்திங்கன்னா சீவர் எஸ்கேப் தான் தேவைப்படும். என்னன்றானே இதை கொடுத்துருக்காங்க. இது என்ன இப்படி ஊஞ்சல் ஆடுது? கிராணி சத்தம் போட்டு இப்போ திரும்பி ஒருக்கா போடுவோம். கிராணி எங்கேன்னு தெரிலையே. நம்ம அங்கே போய் சத்தம் போட்டதுனால அங்கே போயிருப்பாளோ. ஓகே கேஸ், நம்ம சீக்கிரமாக வந்தால் தாங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். வா ஹெட் ஷாட் போடுறாங்க. போடு வாயிலே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூக்கிலே பட்டுருச்சு. விடு, தள்ளு. பார்த்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். புக்கு எங்கே பார்த்துன்னு சரியாக தரல. புக்கு வேர் இஸ் த புக்கு? ஆனால் எங்கேயும் காணோம். அங்கே இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே வச்சு அந்த இவளை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அவள் கீ கொடுத்து தான் நம்மளால் இப்போ கீழே போக முடியாது. ஏன்னா மேலே எல்லா இடத்துலையும் பட்டாச்சு கைஸ். ஓகே கைஸ், வாங்க சீக்கிரமாக போவோம். இதை வச்சுட்டாம்போ கத்தராக வருங்க. இது வேறு, இது தள்ளிப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் இன்ஜின் இங்கே தானே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுருவோம். ஐயோ, இந்த கட்சினா ஃபஸ்ட்டு குறைங்கப்பா. எஸ், இது போய் நம்ம என்ன பண்ணலான்னா கீழே போட்டு வச்சிட வேண்டியதுதான். நம்ம அப்புறமா எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. மேலே போய் நம்மளோட வெப்பனை எடுத்துக்கணும். இந்த கிராணி வந்துச்சுன்னா அப்புறம் தான் இங்கே தான் போட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேயே தான் இருக்குது. சமத்து கட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க இது அங்கே போயிடுவோம். இங்கே புல்லட் எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியலையே. புல்லட் இருந்துச்சுன்னா கீழே போகலான்னு நினச்சேன். வாங்க நம்ம பார்த்திங்கன்னா போவோம். வேறு எங்கே இதுக்கு வெப்பனுக்கு எப்போ கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா சுற்றிட்டே வந்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு 3 பொருள் தேவை. அந்த 3 பொருள் எங்கே இருக்குன்னு தெரில. பார்த்திங்கன்னா கீழே போய் ஆமோ லோட் பண்ணுறது தான். வாங்க சீக்கிரமாக லோட் பண்ணி சத்தத்தை போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வேலையை பார்ப்போம். அதான் லோட் பண்ணியாச்சு கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா சத்தத்தை போட்டோமா, கிராணி வரட்டும். அது வரைக்கும் இதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த பொருள் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் பிளக் எங்கே போட்டேன்? உள்ள வாங்க ஸ்பார்க் பிளக்கையே எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன
பொருள் இருக்குன்னு தெரியலையே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கார்கி அவ்வளோதான். அப்புறம் கேஸ்லின் கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே இருக்கு. அதனால கிராணி நான் சத்தம் போட்டு எனக்கான திரும்பி சத்தம் போட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தே ஆகணும். சீக்கிரம் வா. என்னங்க வர சத்தம் கேட்குது, நடந்து வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஏதோ சத்தம் கேட்குதுங்க. உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, எனக்கு கேட்குது. கிராணி அங்கே இப்போ தான் படிக்கட்டு இறங்கி வருது. சீக்கிரமா வா வா. இப்போ சொல்கிறோம் பாரு, சோடு பார்த்தோன்னே போட்டாச்சு கைஸ். கீழே இருந்து ஆமோ லோட் பண்ணி போய்ப்போம். வாங்க லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய் ஸ்பெஷல் கீ எடுப்போம். ஏன்னா அந்த இடத்துக்கும் நம்ம இன்னும் போகவே இல்லை கைஸ். இது பாருங்க நம்ம வழியை மறைச்சிட்டு கிராணி தொல்லை ஏமா தொல்லைப்பா. எஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேலே தாக்குதும். அதனால தான் இதை எடுத்துகிட்டு போய் ஒரே அடியாக போட்டுடலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை தட்டி விட்டுப்போம். ஏன்னா கிராணி வந்தால் இது யூஸ் ஆகணும், அதுக்கு தான். வாங்க 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 கீழே போவோம். பார்த்தீங்கன்னா இப்படி போடுறதுக்கு நம்ம குதிச்சு போயிடலாம். ஆனால் குதிச்சா கச்சின் வராமல் இருக்கணும். ஐயோ, இந்த கச்சின் வரக்கு பதிலாக ஏதாச்சும் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. 16 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு கைஸ். வாங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த கீயை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆடா பாவமே, இன்னும் தத்தளிச்சுட்டு வந்துட்டுருக்கா கைஸ். வாங்க வாங்க கிராணி வர டைம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை போட்டு திறந்தாச்சு. இப்போ வெப்பனை எடுக்கிறேன் வா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலந்தி இருக்கும், அதை பார்த்திங்கன்னா இங்கே ஷூட் பண்ணிடலாம். ஷூட் அவ்வளோதான் முடிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புல்லட்டு வச்சு ஷூட் பண்ணிப்போம். இங்கே என்ன பொருள் இருக்குது? காக்கா சொல்கிறா ஃப்ரெஞ்ச். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இது வீசிட்டு நெக்ஸ்ட் நம்ம போய் ஃப்ரெஞ்ச் எடுத்துப்போம். ஃப்ரெஞ்ச் பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். வாங்க நம்ம பார்த்திங்கன்னா இது கீழே போட்டுப்போம். பார்த்திங்கன்னா கிராணி வந்துட்டா இருக்கா. கிராணி சவுண்டு கேட்கல. கிராணி காணும் கைஸ். வேர் இஸ் கிராணி? ஒருவேளை இங்கே இருக்குமோ? பார்த்திங்கன்னா கிராணியை காணும். அதுக்குள்ள நம்ம போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுற வேண்டியதுதான். அங்கே போட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிராணி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கணும். என்னதான் காணும். நானும் தேடி தேடி பார்க்குறேன் கைஸ், காணும். இந்த கிராணிக்கு எங்கே தான் போயிருக்கோம்? இந்த கிராணி கிராணி வேறாங்க. நாம் அடித்த அடியில் ஒரே அடியாக இதாக இருக்குமோ? இருங்க இங்கே உட்காந்துட்டு நம்ம ஃப்ளாட் போட்டு கிராணி வர வைப்போம். என்னடா பக்கத்து ஊர் வரைக்கும் போய் விழுகுது. இப்போ மட்டும் வரலைன்னா நான் கிராணி பழுங்க தரேன். கிராணி வருதா? வந்துருச்சுங்க. வா வா வா. கரெக்டாக நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். வந்தோடனே போட்டுற வேண்டியதுதான். சீக்கிரமா என்ன பார்த்துட்டே வரா. இப்போ பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்குது. கிராணி ஐயோ எங்கப்பா என் மேலே வா. சிரிக்கிறாங்க. சிரிப்பா சிரிக்கிற போடு. இங்கேயே கடை. நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் இப்போவாச்சும் கொடுத்துட்டாரான்னு தெரில. வாங்க பார்ப்போம். கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கீழே போயிட வேண்டியதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று கீழே தான் வேலையே இருக்குது. சபா ஓகே கேஸ், வாங்க வாங்க நம்ம போய் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது எங்கே போட்டான்? கீழே தான் கழட்டிட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். இங்கே இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே போட்டுற வேண்டியதுதான் கைஸ். பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு வாங்க நம்ம பொறுமையாக போவோம். பொறுமையாக இருந்தால் உலகத்தை வாழ்வலாம். ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, அதுக்கு தான். அது பார்த்திங்கன்னா கீழே உருண்டுட்டே போயிடுச்சு போல். நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஃப்ரெஞ்ச் பார்த்திங்கன்னா கீழே தேவைப்படாது, இங்கே தேவைப்படாது. அதுக்கு தான். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த 2 பொருள் எங்கே இருக்குன்னே தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒன்று
பிளேயர்ஸ்க்கு கீழே அங்கே போடுறது அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன் இருக்கு, கன்று தேவைப்படாது கைஸ். நம்ம இருந்தாலும் இந்த புல்லட் இருக்கு, அதை லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே போட்டு இப்போ கீழே குதிச்சிட வேண்டியதான். அப்பா கட்சின்னு பாருங்க, இங்கே என்ன இருக்குது, காஜ்வீலா சாரி காக்வீல். இதை தூக்கி கீழே போட்டு ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுத்து போட்டுற வேண்டியதான். இப்போ திரும்பி இந்த கட்சிங்க பார்த்தாலே கடுப்பு தாங்க. இருங்க இப்போ போய் இங்கே போட்டு காக்வீல் எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு வேறு காஜ்வீல்னே வருது, நம்ம காஜ்வீல்னே வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்மளால் கீழே இறங்க முடியும். அதுக்கு தான் இது எப்படி விழுகுது. ஐயோ சரி போயிடலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம போய் போகும்போது இவன் ஸ்பீடாக போகிறான்ல நினைக்காதீங்க, போயிடுவா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்று இங்கே போயிருப்பா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சல் போயிடும். அதனால ஸ்பீடாக போகிறான்னு சொல்லி பயந்துட்டு இருக்காதிங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று, இதுதான் லாஸ்ட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, நல்லா பொருள் பேரெலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு போகணும். ஐயோ கத்துறாங்க, சவுண்டு காது கிளியுது நிஜமாவே. எங்கே இருக்கா? கொஞ்ச நேரம் பாட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுவாங்க போகிறால. இப்போ போயிட்டு வா, நேராக நின்றானா வைங்க. பார்த்தீங்கன்னா போயிட்டு நின்ட்டானா நம்ம பின்னாடி திரும்பிடுவா. ஓகேங்களா, இந்த மீட்டு தேவைப்படாது. ஐயோ பாட்டாங்க, ஒன்று இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா, அதான் இதில் இருக்கிற ப்ரோட்டிக்ஸ். இங்கே வா, இங்கே வந்தோடனே போயிட வேண்டியதாங்க. நம்ம பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஐயோ இந்த சவுண்டை ஆஃப் பண்ணுங்கடா, இன்னும் துரத்திட்டேவா இருக்கா. சபா சவுண்டு காசு தெரிஞ்சிச்சுங்க. நம்ம எதுக்கு உஷாராகவும் இருந்துப்போம். பார்த்திங்கன்னா நாம் சவுண்டு போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வரால இல்லைன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த பெட்லக்கி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கிடச்சிச்சு. ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் கீ போல் மாஸ்டர் கீ இருக்கணும், இல்லைன்னா என்னன்னு தெரில விடுங்க. பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் மாம் எங்கே இருக்காங்கன்னு தெரிலங்க, நிஜமாக தெரில. ஐயோ பாட்டாங்க, ஷபா இவ கத்துக்கு எனக்கு ஒரு தலைவலியே வந்துடும் போன கைஸ். ஓகே கைஸ், அவள் பார்த்திங்கன்னா போயிட்டா. எங்கே போயிருக்கா, இந்த வழியாக போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்திங்கன்னா அந்த வழியாக போயிருப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, அஞ்சு தான் திரும்பி இருக்காங்க, உஷாராகவே இருக்கும். ஐயோ அங்கே போயிட்டாலா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்குது, ஆனால் கரெக்டாக அங்கேயே போய் நிற்கிறாங்க. போனோடனே இந்த வழியாக லிஃப்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இன்னும் இங்கேயே தான் நிற்பாலோ, காணோம். போகலாமா கைஸ்? எதுக்கு அஞ்சர்ஸ் அங்கே போகிறா. ஐயோ பார்த்தா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாமல் போயிடுவா. வெயிட் பண்ணுங்க. ஏன்னு தெரில, கண்ணு தெரியாமல் போயிடுறாங்க போல. நெக்ஸ்ட் அவள் எந்த வழியாக போனான்னு தெரியலையே. அப்படின்னு நாம் போகிற வழியாக போயிட்டானா, அதான் செக்கிங். இங்கே பார்த்தீங்கன்னா காணோம். நெக்ஸ்ட் இந்த வழியாக தான் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். உடனே போய் பூந்துட வேண்டியதான். ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் மேலே போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 நம்பர் 1 ஓப்பன் பண்ணிங்கன்னா வைங்க, அவ்வளோதான். உள்ளே பாம் வச்சுருப்பானுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்மளோட இதை. ஓப்பன் அண்ட் இது என்னன்னு தெரியலையே. இருங்க, கீழே சவுண்ட் ஃப்ரெஞ்ச் ஹேண்டில், விஞ்ச் ஹேண்டில் கேஸ். இது கடியால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆமர் தான் இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாட்டாமல் போகிறது தான் ஒரு டஃப்பான விஷயமே. ஓகேங்களா, இப்போ எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் இதில் தான் இருக்கேன். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பார்த்துருச்சு, உடனே கற்றுவா. ஐயோ நம்ம இங்கேயே நிற்போங்க.
கண்ணு தெரியாமல் போயிடுவா பாருங்களேன். என்ன மறைக்கிற மூஞ்சி பாருங்கள் ஸ்பைடரு. போ சொன்னல கண்ணு தெரியாமல் போயிட்டா. பார்த்தீங்கன்னா போயிட்டோம் 5 எடுத்து திரும்பிட்டாளா. பார்த்தீங்கன்னா நேராக எழுந்திரிச்சு ஐயோ நாம் போகிற இடத்துக்கு போகிறாளே கைஸ். நாம் போக வேண்டியது இடத்துக்கே போகிறாங்க. நம்ம இப்போ போவோம். போயிட்டு அவள் எங்கே இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். அவள் போயிட்டான் கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வர வேணான்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு கீழே தான் போக வேண்டியது இருக்குது. நம்ம இங்கே போவோம். இங்கே கிராணி தூக்கி இருக்குமோ இங்கே பீச்சாச்சு கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போக வேணாம். வேறு ஏதாச்சும் பொருள் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா மட்டும் போவோம். நெக்ஸ்ட்டு சவுண்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் அவள் வர வரைக்கும். இங்கே ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து வந்துட்டுருக்காங்க கைஸ். பக்கத்தாலேயே இருந்திருக்கா போல். அதான் நான் போட்டோன்னே சத்தம் கேட்டு வந்துட்டுருக்கா. காலடி சத்தம் நல்லாவே கேட்கிறது. சீக்கிரம் வா கிராணி, எனக்கு நிறையா வேலை இருக்கிறது. பார்த்தீங்கன்னா வந்துட்டா உள்ள போ. வெளியில் போயாச்சு, கதவை சாத்தியாச்சு, லாக் போட்டணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். திரும்பி நல்லா சன் பார்த்துடு. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை கைஸ். இது பார்த்திங்கன்னா இந்த இதை எடுத்துப்போம். இதை எடுத்து பார்த்திங்கன்னா இதை திறந்துப்போம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க வேணும். என்ன தானே கேட்குறீங்க? கார் வீல் மட்டும்தான் வேணும். இந்த ஃப்ரெஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் போட்டேன். இங்கே இருக்குங்க. பார்த்திங்கன்னா கிராணியோட தொல்லை இன்னொரு 2 நிமிஷத்துக்கு இல்லை. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இது டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணியாச்சு. இன்னும் 2 கைஸ். இந்த கார் கீ மட்டும் இந்த ஃப்ரெஞ்ச் ஹேண்டிலில் யூஸ் பண்ணி எடுக்கிற இடத்துல இருந்துச்சு நல்லா இருக்கும். இங்கே ஐயோ இது போல இருக்கா, இது ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இது தொடர்ந்து போக வேண்டியதாங்க. நேற்றுக்கு ஆஃப் ஆகி வெளியெல்லாம் போயிட்டேன். என்ன கிராணி ஜாலியாக கொடுக்கலான்னு சொல்லிருக்கேன். நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஹேண்டில் போட வேண்டிய இடத்துக்கு இந்த வழியாகவே போகலாம். ஷார்ட் கட். இன்னும் சேஃப் கீ கூட கிடைக்கலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆமர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த வாட்டர் மெலானில் இங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா கிணறுல பார்த்திங்கன்னா இது உடஞ்சிருக்கும். அதனால வச்சு பார்த்திங்கன்னா சுற்றிகிட்டே இருக்கணும். கீழே கண்டிப்பாக ஆமர் தான் வரப்போகுது. எனக்கு தெரியாதா? கார்கிக்காக இன்னும் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஹேமர் வந்துச்சுங்க. போதும் போ. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இடத்துல தேவைப்படும். ஆமாம், நம்ம வெப்பன் எங்கே போட்டோன்னு தெரியாங்க. இங்கே ஒரு இடத்துல தேவைப்படல. அதுக்கு நம்ம இங்கேயே போயிடலாங்க. வெப்பன் பார்த்தீங்கன்னா மேலே தான் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வாங்க போகணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மொச்சக் சீக்கிரம். பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா காக்கா ஃபுட்டு. ஓகே எடுத்துப்போம். ஏன்னா காக்கா கிட்ட இது என்னது ஏதோ ஒன்று இருக்குது. ரிமோட் இருக்குங்க, அதுக்கு தான். இன்னும் இது எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆமரும் தேவைப்படும். அதுக்கு நம்ம திரும்பி அங்கே போய் ஆகணும். நெக்ஸ்ட் சைலண்ட்டாக கிராணி வரும்போது சத்தம் கேட்குதுங்க. காலடி சத்தம் நின்றுச்சு. இங்கே தான் இருந்திருக்கா. போயிட்டா போல. நல்ல வேலை நம்ம அங்கே சத்தம் கொடுத்தோம், இல்லைன்னா அவ்வளோதான். வாங்க நம்ம கீழே போயிடுவோம். இன்னொரு பார்த்திங்கன்னா மேலே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா போட வேண்டியது இருக்கும். இந்த ஹேமரை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வெப்பன் கீ மட்டும் கிடச்சிச்சு, அவ்வளோதான். கிராணி அஞ்சேர் வந்துட்டாலா, நம்ம இன்சேர் போயிட வேண்டியதான். ஆனால் கிராணி அங்கே கொஞ்சம் நேரம் பேன்னு பார்த்துட்டு போயிடுவா. ஐயோ கேஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஐடன் சீக் ப்ளே பண்ணுறோம் மாமாங்க. அங்கே நம்ம இங்கே போயிடுவோம். கிராணி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துருவா இல்லையா? சூப்பரு. இந்த வெப்பனை நான் இங்கே தாண்டா போட்டேன். கேஸ் வெப்பனை காணும். பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது? ஓகே அதுக்காக பார்த்தீங்கன்னா சேஃப்
கீ. ஐயோ பாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிராணி கண்டிப்பாக மேலே வந்துட்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் போகும். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த எல்லாம் கிராணி சாப்பிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டேன். இந்த கிராணி ஒன் வீடு ரொம்ப பெருசுங்க. கீழே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு போகிறாங்க. ட்ராக் போட்டு போகிறாங்க. கீழே போயிட்டா. பார்த்தீங்கன்னா உள்ள ட்ராயர் இருக்கும். அங்கே என்ன இருக்குங்க போய் பார்த்துருவோங்க கைஸ். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஜ் வீல் தான் இருக்குது. இல்லை இந்த காஜ் வீலுக்கு எதுக்குடா எனக்கு தேவைப்படும். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போயிடுவோம். இங்கே போனால் கட்டிங் ப்ரைஸ் பார்க்குறோமே. ஐயோ நிஜமாக வெப்பன் எங்கே போட்டோன்னு தெரில. பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு என்ன தேவைன்னா கட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஓ பார்த்தாளா எங்கே பார்த்தான்னு தெரில. பார்த்தீங்கன்னா மேலே வரட்டும். எங்கள் சத்தத்தை கொடுத்துருவோம். வா ஃபோட்டோ சவுண்டுக்கெல்லாம் வருவாளாங்க. வந்துட்டாளா? வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிராணி வந்துட்டுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே இங்கே போவோம். ஐயோ இங்கே எதுக்கு இத்தனை ஆப்ஸ்டிக்கல் இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கிராணி போகிறல இல்லைன்னு பார்ப்போம். போயிட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் தான் எங்கே போட்டோன்னு தெரியலங்க. இது போல் போட்டிருக்கேன்னு இது போல் என்ன இருக்கு. ஐயோ இதெல்லாம் தேவைப்படாது. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் வெப்பன் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போய் கிராணி போட்டு கழிச்சா அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. அது என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க. எனக்கே தெரியாது. வாங்க போகணும். சேஃப் கீ இருக்கிற மட்டும் ஏதாச்சும் அந்த கார் கீ மட்டும் இருந்துச்சுன்னா ஒரே அடியாக எஸ்கேப் ஆயிடுவேன். அவங்க ரிமோட் டிரைவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா கீழே இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஒழிஞ்சிடுவோம். இல்லைன்னா கிராணி வந்து நம்ம மண்டையிலே போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நடந்து வர சவுண்டுக்கு மெல்லமாக ரைஸ் ஆகுது. கிட்ட வந்துருப்பான்னு நினைக்கிறேங்க. சீக்கிரம் வா கிராணி, உன்னை போட்டு தள்ளிட்டு போய் அடுத்த வேலையை பார்க்கணும். என்னங்க அது வரவே மாட்டா. வா கிளவி. டே ஒன்லேயே எஸ்கேப் ஆயிடுவோம் போல இருக்கே. சரி வந்துட்டா. உள்ளே போ போ. அப்படி தான் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு லாக் கொடுத்துட்டு இதை மாட்டிட்டு நெக்ஸ்ட் ஆன் பண்ணி விட்டுற வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் எடுக்கும். எப்படி சொல்கிறேன்னா அது பார்த்திங்கன்னா அவள் சாவறக்கே 30 செகண்ட் ஆகுங்க. அதுக்கு தான் இது எதுக்கு கொண்டு போகிறேன்னா போட்டு வைப்போம். லாக்கு பார்த்திங்கன்னா இருங்க. ஆமாம் ஐயோ இந்த சவுண்டு என்னை போட்டு ரொம்ப டச்சர் பண்ணுது. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா இல்லையா? பார்த்திங்கன்னா இது இங்கே போட்டு வச்சுருவோம். தேவைப்பட்டால் படுங்க கைஸ். எதையுமே நம்ம வெளியே சொல்ல முடியும். ஆஹா வெப்பன் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. புல்லட்டும் இருக்குது. ஒன்று யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கைஸ். வாங்க நம்ம தான் நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் ப்ரைஸ் எடுத்து போகணும். இதோ இதுக்கு தான் இங்கே வரணும். அதுக்கு முன்னாடி இந்த கன்னை கொண்டு போய் மேலே போட்டு வச்சுப்போம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே போய் இந்த கட்டிங் ப்ளேஸை எடுக்க போகிறோம். இங்கே தான் பார்த்தேன். இந்த வீடியோ 40 நிமிஷம் ஆயிரும் போல் இருக்குங்க கைஸ். 40 நிமிஷம்லாம் போட்டால் பார்ப்பீங்களான்னு தெரில. அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு. உள்ளே வந்தோடனே இந்த கதவை சாத்திக்கும். இப்போவே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் இதுக்கு இங்கே கட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதை எடுத்து போடிட வேண்டியதான். ஜூட்டு டே எஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கீழே போட்டுடலான்னு பார்த்தேன். இருங்க கீழே போட்டுருவோம். கீழே விழுந்துருச்சு. நம்மளோட வெப்பன் கிடச்சிச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்தம் போட்டு கிராணியை போட்டு தள்ளிட்டா அடுத்த வேலையே.
ஸோ ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் போட்டதுலேயே இதுதான் லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மன்னிச்சுங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கிராணி பார்த்திங்கன்னா நம்ம வரவே இல்லை, ஒருவேளை ஸ்பான் ஆகலையோ. இந்த பிக்சர் பீஸ் எதுக்கு கனெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்லின் கேனில் இருக்கும் பார்த்தீங்களா, கேஸ்லின் கேன் இருக்குல்ல, அது பக்கத்தாலே கிராணி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சோன்னா டே 5 வரைக்கும் இருக்குல்ல கைஸ், டே 1லேருந்து 5 வரைக்கும். டே 6 பார்த்திங்கன்னா போனஸ் டேவாக கொடுக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் கலெக்ட் பண்ணுறது. ஆனால் நம்மளாம் டே 1லேயே எஸ்கேப் ஆகிடுவோமே, மீறி போனால் டே 2க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நானும் பார்த்திங்கன்னா இவ்வளோ சட்டம் போடுறோம்ல, அது வரை கேட்கவே மாட்டேங்குது போல். கிராணி அது மொட்டை மாதிரியே இருக்கா. இந்த ரவுண்டில் மொட்டையே இல்லாதனால கிராணியை போட்டு வெளுத்து வாங்குறோங்க. கீழே தள்ளி ஒன்றுலாம் தான் பார்த்தேன். வருது வா 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 போடு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னை கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு காஜு வீல் இருக்குல்ல, அதையும் எடுத்து போயிடுவோம். உனக்கு மேலே ஒரு வேலையே இருக்காதுல்ல, அதுக்கு தாங்க நம்ம உனக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி தான் யூஸ் பண்ணி அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்த்தாங்க. வேறு வழியே இல்லைங்க, வாங்க இப்படியே போய் வேண்டிதான். இவன் இந்த கட்சின்காகவே கடுப்பாக பார்த்திங்கன்னா இங்கே போகும். இதுக்குள்ளே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக என்னது அப்பா அடி கைஸ், அவ்வளோதாங்க எஸ்கேப் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லின் கேனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டாலே போதும். இங்கே பாருங்கள், இங்கே மாஸ்டர் கீ வச்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ள ஒன்றும் தேவையில்லை, இங்கேயே போட்டுருவோம். ஏன்னா நம்ம கேஸ்லின் கேன் எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்கு அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த வீடியோ 40 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. நம்ம அப்படியே போய் கார் கீ பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே இருக்காது, அந்த நம்பிக்கையை பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தேன் இங்கே வந்துருக்கு. பார்த்திங்கன்னா இது ஃபுல் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா பொறுமையாக ஆகும் கைஸ், நம்ம கடுப்பே வந்துடும். ஓகே சூப்பர் க்ரீனுக்கே வந்துடுச்சு கைஸ். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை மூடிட வேண்டியதுதான் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கார் கீ எடுக்கணும். எங்கே இருக்குது? ஐயோ, இங்கே தானே போட்டுங்க. இங்கே இருக்குங்க, கார் கீ எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. பாருங்க, ஸ்டார்ட், ரிவர்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட். என்னடா பறந்துச்சு, ரிவர்ஸ், ஃபார்வர்ட். எப்போ கிராக் விட்டுருச்சு, இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ரிவர்ஸ், ஃபார்வர்ட், அவ்வளோதான். ஒரு வழியாக கேம்ப் பிளே முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நல்ல வீடியோ இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு விடைப்பது நான் உங்கள் நிஷான். பை பாய். என்னோடய கார் எடுத்துகிட்டு போயிட்டா. இந்த மொட்டை எனக்கு தெரிஞ்சால் என்னை போட்டு பிச்சிருவான்.